ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டிங் டிஎன்பிஎஸ்சி தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்கலாமா? நாககுமார காவியம் எத்தனை செய்யுளை கொண்ட நூல்? 170. குறிஞ்சிப்பாட்டு நூலை தொகுத்து பதிப்பித்தவர் யார்? உவே சாமிநாத ஐயர். துரியோதனன் மாமன் யார்? சகுனி. அரவுரக்கோவை எனப்படுவது முதுமொழி காஞ்சி. அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்கள் மொத்தம் எத்தனை? 11. பழந்தமிழகத்தில் வணிகர் வாழ்ந்த பெருநகரம் எது? பூம்புகார். வஞ்சி காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 7. பிச்சமூர்த்தி எழுத்துப் பணிக்கு வருவதற்கு முன் என்னவாக பணியாற்றினார்? வழக்குரைஞர். கேரள திருவஞ்சை களத்தில் பிறந்த ஆழ்வார் யார்? குலசேகர ஆழ்வார். பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை தந்தவர் யார்? மறைமலை அடிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய், டேக் கேர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குரூப் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபும் உங்களுடைய கமெண்ட்டும் தான் எங்களை நிறைய என்கரேஜ் பண்ணும். ஸோ முடிந்த அளவுக்கு கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.